வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை மாங்காய் வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு துவையல். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மாங்காய் துவையல். ஒரு மாங்காய், சின்ன சைஸ் மாங்காய் எடுத்துடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகா. காரத்துக்கு தக்கன வரமிளகா நீங்கள் சேர்த்துடுங்க, கூடுதலாவோ குறைவாவோ. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்குறேன். ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே ஒன்றா வறுத்துக்கலாம். பருப்பு, மிளகாய், பூண்டு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்றா வறுத்துக்கலாம். மாங்காய் வறுக்கண்டாம். பேன் அடுப்பில் வச்சுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். பேன் சூடானோன்னு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இதோட வரமிளகாயும் சேர்த்துடலாம், பூண்டு, பெருங்காயம். பருப்பு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. இப்போது கருவேப்பிலை, ஜீரகம், அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட பச்சை மாங்காயும் சேர்த்து நம்ம கட் பண்ணி போட்டு அரைச்சிடுவோம். இந்த மாங்காய் சீசன்லே இதே மாதிரி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சான்ஸு கிடைக்காது. அடுத்த சீசன் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் துவையல் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு மாங்காய் துவையல்